நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிற கதை காற்றும் கல்லும். ஒரு மலை மேலே ஒரு பெரிய கல் இருந்தது. அது அங்கே இருந்த காற்று பார்த்தது. கொஞ்ச நேரம் அதையே பார்த்துட்டே இருந்துட்டு அந்த கல்லுக்கிட்ட சொல்லிச்சு, நீ எவ்வளோ பெருசாக இருந்தாலும் என்னால் உன்னை சிதறடிக்க முடியும் அப்படின்னு ரொம்ப பெருமையாக சொல்லிச்சு. இந்த கல் சொல்லிச்சு, நான் உன்னை மாதிரி நிறைய காற்றை பார்த்துருக்கேன், உன்னோட பவர் பற்றிலாம் எனக்கு தெரியும், உன்னால் என்னை எதுவும் பண்ண முடியாதுன்னு இதுவும் சொல்லிச்சு. இந்த காற்று சரி அதையும் தான் பார்த்துருவோமே அப்படின்னு அந்த கல்லுக்கிட்ட சவால் விட்டுச்சு. அப்போ அந்த காற்று என்ன பண்ணுச்சுன்னா அப்படியே ரொம்ப பலமாக ரொம்ப வேகமாக வீச தொடங்குச்சு. ஆனால் அந்த கல்லை அதால் ஒரு இன்ச்சு கூட நகர்த்த முடியல. திரும்பவும் ஃபஸ்ட்லேருந்து அதோட முழு பவரையும் போட்டு மூச்சு விடாமல் தள்ளி பார்த்துச்சு. அப்படியும் அந்த கல்லை அசைக்க முடியல. அது ஒரு நிமிஷம் அப்படியே திகைச்சிருச்சு. ஐயோ, நம்மளால் அசைக்க முடியலையே, இந்த கல்லுக்கிட்ட அவமானமாக போயிடுமே, இதை நகர்த்த முடியலன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு ரொம்ப யோசிச்சுட்டே இருந்தது. அதை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டுச்சு. எல்லாரும் அதோட பவரெல்லாம் வச்சு ரொம்ப வேகமாக வீசினாங்க. ஒன்றுமே பண்ண முடியல. அப்புறம் என்ன ஆச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சு. சின்ன சின்ன துளியாக விழுந்துச்சு. அந்த மழை வாரக்கணக்காக மாதக்கணக்காக பெஞ்சிக்கிட்டே இருந்தது. தொடர்ந்து அந்த தூறல் அந்த கல்லோட மேல் பரப்பில் விழும்போது அந்த கல் சின்னதாக லைட்டாக அந்த பிளவு வர ஆரம்பிச்சிச்சு. அப்படியே என்ன ஆச்சுன்னா அந்த கல் அப்படியே ரெண்டாக உடஞ்சிருச்சு. இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது? எந்த ஒரு விஷயத்தை நமக்கு செய்கிறதுனாலும் கரெக்டாக பிளான் பண்ணி பொறுமையோடு செய்யும் போது தான் அது வெற்றி பெறும். இப்போவே செய்யணும்னு ஒரு பொறுமை இல்லாமல் பண்ணும்போது எதுவுமே சக்ஸஸ் ஆகாது. அதனால் குட்டீஸ் நீங்களாம் என்ன பண்ணணும், எந்த விஷயத்தையும் பொறுமையாக ஹேண்டில் பண்ணணும். பொறுமையாக நிதானமாக பண்ணும்போது நமக்கேற்ற வெற்றி நமக்கு கிடைக்கும். ஓகேவா? இன்றைக்கி கதையை நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி கதையை கேட்கும்போது கேட்டதோடு விடாமல் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஓகேவா? ஓகே குட்டீஸ், பாய்.